வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து எந்த கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கெலாம் செட் ஆகும், யார் யாரெல்லாம் எடுத்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணலாம், ஏற்றுமதி தொழிலை யார் யாரெல்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன், லோ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு cannot do this பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ லோ மிடில் கிளாஸ் வந்துட்டு இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ண வேண்டாம். ஏன் அப்படி நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு ஒரு தவறான ஒரு கைடன்ஸ்னால, தவறான ஒரு வழிகாட்டுதல்னால லோ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அவங்களுடைய வார்த்தைகளை நம்பி அவங்களும் இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஏற்றுமதி தொழிலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது, எக்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நிறையா வேணும், அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வேணும், இதெல்லாம் வேணுங்கிறது அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து அதில் இறங்கி கொஞ்சம் பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. இது மெயினாக ஏன் நடக்குது அப்படின்னா, நிறைய பேர் வந்து தவறாக அவங்கள கைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பாவம் இந்த லோ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இதில் ஃபஸ்ட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லோ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஏற்றுமதி தொழிலை வந்து எடுத்து செய்ய வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க, ஸோ அதே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். ஏற்றுமதிங்கிறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஸோ அதனால் வந்து லோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து செட் ஆகாது. ஓகே, இப்போ வந்து செகண்ட் பார்ப்போம். செகண்ட் என்னென்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் வித் ரெகுலர் இன்கம் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பார்ட் டைம் ஜாபாக, பார்ட் டைம் பிஸ்னஸாக தான் எடுத்து பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாபில் இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ரெகுலராக ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீசெண்டாக ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் நபர்கள் வந்து ஏற்றுமதியை வந்து சைடில் வந்துட்டு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்ட் டைம் பிஸ்னஸாக வந்து ஏற்றுமதியை வந்து எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏர் ஷிப்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ ஏர் ஷிப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சம் பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெரி ஃபியூ இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில சமயம் வந்து ஃபுல் பேமெண்ட்டு கூட அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி இந்த மாதிரி ஃபுல் பேமெண்ட் அட்வான்ஸ் கிடைக்குது அப்படின்னா, சின்ன சின்ன ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 வச்சுக்கோங்களேன், மொத்தமே வந்துட்டு ஒரு 50,000 வச்சுப்போமே. ஸோ 50,000 அந்த ஷிப்மெண்ட் வந்து மொத்தமாக ஆகிற செலவே 50,000 அப்படி தான் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி 50,000 ஆர்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல் பேமெண்ட்டையுமே வந்து கொடுக்குறாங்க சம் பையர்ஸ் வந்து. ஸோ வெரி ஃபியூ பையர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பையர்ஸை வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு ஒரு டீசென்ட் இன்கம் உள்ளவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக எடுத்து, பார்ட் டைம் பிஸ்னஸாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்போர்ட்டை வந்துட்டு. ஓகே, ஸோ பார்ட் டைமாக தான் ட்ரை பண்ணணும். ஃபுல்லாக நான் இதை வந்து வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து பையர் வந்து கிடைக்கிறதும் கஷ்டம், அது டைமும் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் இன்கமும் எதுவுமே வந்துட்டு கிடைக்காமலும் போகலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, செகண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பார்ட் டைமாக தான் எடுத்துகிட்டு பண்ணணும். ஜாபெல்லாம் விட்டுட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்துட்டு எடுத்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். இப்போது தேர்டு, அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் பீப்புள், அவங்க தாராளமாக ஃபுல் டைமாகவே பண்ணலாம். எப்படி அவங்க ஃபுல் டைமாக பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும்னா, டைரெக்டாக அந்த கண்ட்ரிக்கு போக முடியும். ஸோ எப்போ நினச்சாலும் டேரெக்டாக அந்த கண்ட்ரிக்கு போக முடியும். ஒரு ரிச் பீப்புளால் ஈஸியாக வந்துட்டு அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே போய் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸோடைய சாம்பிள்ஸை காமிக்கலாம். ஸோ அங்கே போய் ட்ரேட் ஷோஸ் வந்து அவங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரிச்சாக இருக்கிற பீப்புள் வந்துட்டு, அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் பீப்புளால் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து சுலபமாக எடுத்து நடத்த முடியும். ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே செட் ஆகக்கூடியது தான் ஏற்றுமதி தொழில்.